ஹலோ ப்ரோஸ்கிஸ், வெல்கம் பேக் டு சேனல். நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வண்டி என்ன ரிவ்யூ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மாடர்ன் கிளாசிக் எஸ்டியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா D250 கிளாசிக் ஒன்று. அது மாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? கீயை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. த்ரீ டூ ஒன். பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. உட்கார்றா. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கியர்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. 1 அப், மற்றதெல்லாம் டவுன் பாருங்கள். ஸோ 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டி டைப் பார்த்தீங்கன்னா 1981லேருந்து 1990 வரைக்கும் வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா 1990யோட கடைசி ஸ்டார்ட்டில் வந்த வண்டி தான் இது. நானும் ரொம்ப நாள் இது மாதிரி 2 ஸ்ட்ரோக் மாடர்ன் கிளாசிக் ஓட்டணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஆர்எக்ஸ், அதுவும் ஆர்எக்ஸ் ஓகே மாடர்ன் கிளாசிக் தான் வந்து, பட் ஸ்டில் எனக்கு இந்த எஸ்டி ஜாவா மேலே ஒரு தனி கண் இருந்தது. எனக்கு எப்படியோ எனக்கு என் ஃப்ரெண்டு மூலயமா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளான க்ரூசிங் ஹேண்டில் பார்ஸ் தான் இருக்குது இதில். அந்த காலத்துக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓட்டுறதுக்கு. எனக்கு எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சரி இந்த காலத்து சரி, நம்ம உட்காருன்னா ஹேண்டில் பார் கீழே தான் இருக்கும் நமக்கு. நம்ம மேலே உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் எப்படி வரும் ஹேண்டில் பார். பட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சீட் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளாட்டாக இருக்குது ஹேண்டில் பார்ஸ். இது கிடைக்கிறதில்ல, பட் பரவாயில்ல, நல்லா ஸ்மூத் ரைடாக இருக்குது வண்டி. 10 seconds later. பாரு. ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் டைசன், மை கேமராமேன். ஹீ ஆல்சோ ஹேஸ் அன் RX100. ஸோ அவனுக்கு தெரியும் அது என்னென்னலாம் பண்ணோன்னு. டிக்கிள் பண்ணுடா, டிக்கிள் பண்ணு. நியூட்ரல் இருக்கா? நியூட்ரல் தான். ஐயோ ஐயோ, ரொம்ப நாள் கழிச்சு விளாக் எடுக்கலான்னு வந்து ஃபன்னாக இருக்குது. ஃபார் மூமெண்ட்ஸாக இருக்குது இன்றைக்கி எங்களுக்கு. One eternity later. ஓகே கைஸ், வண்டி நம்ம ஒரு இடத்துல நிறுத்திட்டோம். உங்கள் சினிமேட்டிக்ஸில் பார்த்த மாதிரி தெரியும். இட்ஸ் எஸ்டி கிளாசிக் 250. ஸோ 250 பேரில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் 248cc லிக்விட் கூல்டு இன்ஜின், மேக்கிங் அப்ராக்சிமேட்லி 13 bhp அண்ட் 28 Nm ஆஃப் டார்க். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஏர் கூல்டு. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லே காட்டுறேன் நான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிலே வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படி கேர்வாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து அண்ட் ஓனர் சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டாக் போரில் தான் இருக்குது. கடந்த 30 இயர்ஸாக உங்களுக்கு ஸ்டாக் போரில் தான் இருக்குது. எதுவுமே பண்ணல அவங்க. அண்ட் ஃப்ரண்ட் டயர்ஸ் ஆல்சோ தி ஸ்டாக் டயர்ஸ். இந்த விண்டேஜ் டயர்ஸ் சொல்லுவாங்களா, அந்த டயர்ஸ் தான் இது. ஸ்டாக் வண்டியோட வந்த இந்த டயர் தான் சொன்னார் எனக்கு. அவரும் வாங்கினது ஓட்டினதே இல்லை, அவ்வளோவா ரொம்ப கம்மியாக தான் ஓட்டியிருக்காரு. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம். நம்ம டேங்க் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 14 liters டேங்க். அண்ட் ஓனர் சொன்ன கிளைம் பண்ண மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25 to 30 kilometers. கேட்கும்போது எங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. சண்டைக்கெலாம் வராது கமெண்ட் செக்ஷனில். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், மைலேஜ் செக் பண்ணி பார்ப்போம் அந்த வண்டிஸ்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா இவரும் சென்ட்ரலைஸ் லாக் போட்டிருந்தாலும் இங்கே புதுசாக கீ போட்டிருக்காங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு இங்கே தான் கீ வரும்.
அண்ட் உங்களுக்கு 1985-86 அப்புறம் வந்து அந்த டேங்க் அந்த ஆணிக்கி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இந்த நார்மல் கீ தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் இவர் கொஞ்சம் வண்டியில் கொஞ்சம் ஸ்மால் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு, லைக் மேனுவல்லேருந்து சிடிஐ மாற்றிருக்காரு. ஸோ அப்படி இருக்குது. அண்ட் மெயின் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகான 2 எக்ஸாஸ்ட் சிங்கிள் சிலிண்டர் 2 எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வருது இந்த வண்டிக்கு. பார்க்கவே அந்த அழகாக இருக்கும் பின்னாடியிலேருந்து. அது பேக்கில் இருந்து அப்படியே புகை வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கியர் அண்ட் கிக்கர் காம்பினேஷன், ரெண்டுமே சேர்ந்து வரும். நம்ம வரும்னு இப்போ காட்ட வருவாங்க. டைசன் காட்டுங்க. இந்த பார்த்தீங்கன்னா வரும் காட்டியிருப்பார் உங்களுக்கு. என்னதான் உங்களுக்கு இந்த விண்டேஜ் பழைய பைக்காக இருந்தாலுமே இந்த 1 கிக்கு 2 கிக்கு உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. வாவ், என்ன ஒரு ஹார்ன். ஹார்னால கொஞ்சம் வைபாக தான் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வண்டிக்கு ஆக்சுவலி நிறைய பேர் கேட்பீங்க, நிறைய பேர் விண்டேஜ் பைக்ஸ் வாங்கலான்னு ஐடியாவில் இருப்பீங்க, இல்லைனா வச்சுருப்பீங்க. உங்களுக்கு ஸ்பேர்ஸ் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கெலாம் ஓஜி ஸ்பேர்ஸ் எப்போவுமே உங்களுக்கு மைசூரில் தான் கிடைக்கும், ஓனர் சொல்லியிருக்காரு நமக்கு. உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் வேணும்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தரேன், யார்கிட்ட வாங்கணும், எங்கே வாங்கணும்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன் நான். யூ கேன் கான்டாக்ட் தெம். ஸோ இதனோட ஃபஸ்ட்டு ரிவ்யூனால் ஒரு நார்மல் ரிவ்யூ எடுக்கிறனால யோசிச்சு எடுத்ததுனால அப்படி இப்படி தான் இருக்கும். போக போக நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தா ஓகே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லையா உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கலையா அதுவும் திருப்பி கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த vlogல நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. நாங்கள் போய் கண்டினியூ பண்ணுறோம், கொண்டுக்கிட்ட போய் பேசிட்டு. அதுதாங்க. தேங்க்யூ ப்ரோ, வண்டி சூப்பராக இருந்தது உங்களது. சூப்பராக இருந்தது ஆக்சுவலி வண்டி. ஓகே ப்ரோ, பை ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ ஸ்கீஸ். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, யாருமே கேட்கல, பட் இன்னும் சொல்லுவேன் நான், அப்படி தான் கேட்ட மாதிரி சொல்லுவேன் நான். அதுதான் ஒரு விண்டேஜ் பைக் நம்ம ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரிவ்யூ பண்ணதில் எனக்கு ஓட்டுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஜாவா எஸ்டிலாம் எனக்கு ஆசை. எங்கள் தாத்தா ஒன்று வச்சுருந்தாரு, அது அது அப்படியே ஸ்க்ராப்புக்கு போட்டாங்க, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்புறமா எங்கள் வீட்லேயும் அவ்வளோ 2 ஸ்ட்ரோக்ஸ்லாம் இல்லை. எங்கள் அப்பா வச்சுருந்தாரு, RX 100 வச்சுருந்தாங்க, அதுவும் போயிடுச்சு டியூ டு ஃபினான்ஷியல் ரீசன்ஸ். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ? அப்புறம் இப்போ தான் நான் RX 100 ஓட்டுறேன். RX 100 சொல்லிப்பேங்க, ஜாவா ஓட்டுறேன் 2 ஸ்ட்ரோக்கு. இப்போ தான் ஓட்டுறேன் நான், ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஜெனரஸாக இருந்தார். அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நமக்கு வண்டியை கொடுத்துட்டு அவ்வளோதான். அடுத்த vlogல மீட் பண்ணுற வரைக்கும் ஈட், ஸ்லீப், ரைட், ரிப்பீட். பை பாய்.